நண்பர் ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆயிரம் மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல், ஆயிரம் ஜோதி மின்னலை போல அண்ணன் நடந்து அண்ணன் நடந்தது. பின்னே தலை கொடுங்க, பின்னே தலை கொடுங்க. ஆமா, கல்விக்கெல்லாம் தலைபதி, கல்விக்கெல்லாம் தலைபதி. ஓ தலைவாணி, தலைவாணி இல்லடா தலைபதி. ஓ தலைபதி. என்னுடைய பேரோ கலைவாடி சரஸ்வதி. உங்களுடைய பேரோ கலைவாடி சரஸ்வதி. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பாரு. வீணை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அந்த கருப்பு பூனை என்னமா சாவல மீமியம். ஆமா சரஸ்வதி கலைவாடி சரஸ்வதி. என்னுடைய பேரோ கலைவாடி சரஸ்வதியாக இருந்தாலும் அவனுக்கு கேக்குதுங்களா? இந்த அழகான கலைவாணி சரஸ்வதி ஈட்டெடுத்தாங்களே அடியே தாய் தந்தை, கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன நாயா கேட்டேன், பைத்திய கேட்டேன். அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியாத. மாமா தான் இப்படி பண்ற, உள்ளாரு பேசிக்கலங்க. என்ன பண்றாங்க? நான் என்னமா பேசுறேன், உனக்கு என்ன அம்மா உன்னை போல் மற்றவர்களை போல் கருவே உருவாகி, உருவமே ஒரு பிண்டமாகி, பிண்டமே ஒரு சரிகிரமாகி, 10 திங்கள் ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக நான் பிறந்தனா. எப்படி பிறந்தவள்? நீ பிறந்த இடத்த காட்டாயா? என் பிறப்பின் ரகசியங்கள் என்ன நான் சொல்றேன். தேவாதி தேவர் கூடி
நம்ம பொழப்ப கெடுக்க போறாங்க. காரை எப்படி எப்படி தேண்ட கால் நூறு மாட்டேங்குது. பரவாயில்ல பாடுவா. நீ தான் திரும்பி பார்க்காத இருக்க அந்த ஆடி விட்டாதான் இருக்குது. நீ தான் திரும்பி பார்த்தா ஆட மாட்டேங்குது. அடியே தேவாதி தேவரெல்லாம் மும்மூர்த்தி தேவரெல்லாம் தேவ அமிர்தம் கிடைத்தார். எப்படி அமிர்தத்தை கிடைக்கிறாங்க? எப்படி மந்திரிகளி மலையோரு மத்தாகவும் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பை இன்னும் கையாக பயன்படுத்தி மந்திராதி கூட்டங்கள் தலைபெறும் தேவாதி கூட்டங்கள் தேவ அமிர்தம் கிடைத்தார். சரி, அப்படி அமிர்தத்தை கடையும் பொழுது அந்த அமிர்தத்தின் வழியாக முதலாக யார் பிறக்கின்றார்? முதலாக மூதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறக்கிறார். மூதேவினா யாரு? அம்மா, மூதேவி என்றால் ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறார். தூக்கம் வருது பாத்தியா? மூதேவியாகப்பட்டது சூழ்ந்தாத்தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அதனாலதான் தூக்கம் வரும். ஆமா, சரி சரி. முதல் பிறந்தவள் மூதேவி. இரண்டாவதாக உன்னை போல் ஒரு ஸ்ரீதேவி பிறந்தார். ஸ்ரீதேவி, ஆமா. எல்லாரும் சிரித்த முகத்தோடு இருக்காங்க. அவங்க தான் ஸ்ரீதேவி. அடியே, ஆமா. மூன்றாவதாக இந்த 66 கன்னிமார்கள் நாங்கள் பிறந்தோம். நாட்டிய பெண்கள் 7 பேரு. ரம்பை, ஊர்வசி, ரதி தேவி, திலோத்தமை, மேனகை என்று சொல்லக்கூடிய 7 நாட்டிய பெண்களும் இந்த கலைவாடி சரஸ்வதி நானும் நாங்கள் எல்லாம் பிறந்தோம். அந்த அமிர்தத்தில் அப்படி பிறந்தாலும் அப்படின்னாலும் உங்களை காலாகாத கடையில இருக்கீங்களா? என் மன்னவர் கட்டிய தாலி உருக்குள்ள போட்டுக்கிச்சா? எங்கடா போயிருச்சு தாலி? இந்த சாவிட்டுக்குள்ள பூந்துக்கிட்டான். அப்பப்ப நான் கழட்டி ஆணி மேல போட்டுறல, அதனால அப்படி தரும். ஆமா பாவம். எப்ப உண்டியாவ எதுக்கு கழட்டி ஆணி மேல போட்டுக்கிட்டு கழட்டி மாட்டிக்கிறது? மஞ்சள் பூசி வச்சிருப்பேன். முந்தின ஆணியில பாத்துக்கிட்டு இருந்தேன். மஞ்சள் பூசி வச்சிருந்தேன். பூச்சி அங்க மாட்டி போடுறது. ஆமா. அம்மம்மா, என் மன்னவர் கட்டிய தாலி ஆமாட பின்னடா புறத்து அப்பேற்பட்ட புறத்தே பவுன்ல எடுத்து போடாது. எதுல எடுத்து போடுவா? நெக்லீஸ் கவரிங் தான். தாலி மட்டும் தங்கம் தங்கனா நெக்லீஸ் எல்லாம் ஏதோ பங்கு பொம்பத்தம் போட்டுட்டு பம்மிஷனு. ஆமா, பச்சை யாரு தெரியாத கூதி இங்கிலீஷ் பம்மிஷனு. ஆமாம்மா, என் மன்னவர் கட்டிய தாலி உனக்கு மாறு முட்டு தொங்குது. அந்த புண்ணியவான் கட்டிய தாலி உனக்கு பூமியை பார்த்து தொங்குது. இந்த பூமியை பார்த்து தொங்குது. காசா பணமா நாளைக்குமா தொங்க போகுது. மட்டும் தொங்கிட்டாத்தான். அடியே, என் மன்னவரின் பெயரோ சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக பிரம்மதேவனையே மாலையிட்டு சத்தியலோகத்தை ஆளக்கூடிய சதுர்முகத்தை பிரம்மதேவன் மாறிட்டு சதுர்முகத்தை பிரம்மதேவனுக்கும் கனிவாடி சர்ச்சமதிக்கும் எனக்கென்று எத்தனை குழந்தைகள்? எத்தனை? அம்மம்மா, தக்கன் தரடியில் ஆராதனை என்று சொல்லக்கூடிய தக்கன் தரடியில் ஆராதனை சொல்லக்கூடிய 3 குழந்தைகளை சரியா? அப்படி இருந்த போதிலும் இன்று தினம் வந்திருக்கு. என்ன காரணம்? ரசிக்கிறோம்.